Chudava, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்க காசையை நான் திரும்ப கொடுத்துருவேன், என் ஆபீஸை நான் காப்பாத்திக்குவேன். ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்களேன். நான் யாரையும் ஏமாத்தல, அது என் கேரக்டரும் கிடையாது. என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இப்போ உங்களுக்கு 2 சான்சஸ் தான் இருக்கு. ஒன்று, எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கறது. இன்னொன்று, என் உயிரை எடுக்கிறது. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷன். அப்பாடா, தப்புஸ்டாரா பாஸ். டீ ஆறிட போகுது, தயவு செஞ்சு எல்லாருமே டீ சாப்பிடுங்க. என் பர்ஸில் இருந்த கடைசி காசில் வாங்கினது வேஸ்ட் ஆகக்கூடாது. எல்லாரும் சாப்பிடுங்க ப்ளீஸ். பொதுவா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்கள நாங்க நம்பவே மாட்டோம். ஆனா உங்களுக்கு நாங்க ஒரு வாய்ப்பு தரலான்னு நினைக்கிறோம். அதனால நீங்க கேட்ட மாதிரியே மொத்த பணத்தையும் தர்றோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் சரியான நேரத்துல எங்களுக்கு திருப்பி தரணும். தேங்க்யூ சார். இப்ப கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை திருப்பி கொடுத்தா நல்லது. இல்லைன்னா அதுக்கப்புறம் நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. எங்களுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டா இந்த பத்திரத்தை படிச்சு பார்த்து கையெழுத்து போடுங்க. சார், உங்க கண்டிஷன்ஸ் எல்லாமே எனக்கு 100% ஓகே. நான் இப்பவே சைன் பண்ணி தர்றேன். இந்தாங்க சார். சரி, நாங்க போயிட்டு உங்களுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கணும். நிச்சயமா சார். இந்த பணத்தை வச்சு நல்ல விதமா ஜாக்கிரதையா முன்னேறுங்க. நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ. என்ன உங்களுக்கு ஓகே தானே? யா, ஓகே. ஆல் தி பெஸ்ட். நாங்க வரோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். லைஃப்ல எப்பவுமே பிரச்சனை வந்தா அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். அதை விட்டுட்டு நடக்காது முடியாதுன்னு நெகட்டிவா பேசக்கூடாது. இனிமேலாவது பேச கத்துக்கோங்க. அண்ணா சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ நித்யா. சூப்பர்ரா. நீ டாமினண்டா பேசுனதால தான் அவங்க கன்வின்ஸ் ஆனாங்க. நான் கூட பயந்துட்டேன் நீ வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவியோன்னு. எனிவே கங்க்ராட்ஸ். தேங்க்யூடா. தேங்க்யூ பாஸ், என் வயித்துல பாலை வாத்தீங்க பாஸ். அடுத்த மாசம் மளிகை சாமானுக்கு என்ன பண்ணலாம்னு முடிச்சிட்டு இருந்தேன் பாஸ். பாஸ், கம்பெனியை நல்லபடியா நடத்துங்க பாஸ். ரங்கராஜ் பாஸ். ரங்கராஜா? அதான் பாஸ், நித்யா மேடம் சொன்னாங்களே. யோ, அது கங்கராட்சியா? ரங்கராஜோ தங்கராஜோ, இந்த பாலா பணம் இங்கிலீஷ் வேணாம்பா. வாழ்த்துக்கள் பாஸ். தேங்க்யூ ரங்கு. சார், கங்கராட்ஸ் சார். தேங்க்யூ சரவணன். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாஸ். வாழ்த்துறதெல்லாம் இருக்கட்டும், என்னைக்காவது இந்த கம்பெனிக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கியா? டயத்துக்கு பஞ்சுவலா வர்றதா இருக்கட்டும், போறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு முக்கியமான வேலை செய்யறதா இருக்கட்டும், எனிதிங் ப்ரொக்ரெசிவ்? நத்திங். சரவணன், இங்க வாங்க.
என்னையா சார்? நீங்க தான் வாங்க. சக்தி வாங்க வாங்க. இப்படி வாயேன். குட் ஜாப் மேன். தேங்க்யூ சார். இவனை பாரு, உனக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணான். படிப்பு கம்மியா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த எவரெஸ்டே மிஞ்சிட்டான். ஆனா நீ இன்னைக்கு வெளியில போனா கூட உனக்கு வேற எந்த கம்பெனிலுமே வேலை கிடைக்காது. ஏய், அதனாலதான் நீ எந்த கம்பெனிக்கு ட்ரை பண்ணாம இங்கே சுத்திட்டு இருக்கியா? இருக்கிறதா இருக்க, அந்த டயத்திலயாவது கொஞ்சம் இவன்கிட்ட இருந்த அறிவை கத்துக்கிறது. அதான் உன்கிட்ட சுத்தமா கிடையாது. அத பத்தி நான் எதுக்கு பேசணும்? எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் கத்துக்கோ. ஓகே, அட்லீஸ்ட் அது உனக்கு பின்னாடி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவன் கிட்டியா பாஸ்? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆஹா, ஓகே பாஸ். சரவணா சார், உனக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இப்போ என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம பெரிய குழப்பத்துல இருந்த. நீதான் ஐடியா கொடுத்து இந்த ஆபீஸையும் காப்பாத்தின, என்னையும் தலை நிமிர்ந்து நிக்க வச்ச. வெரி குட். தேங்க்யூ சோ மச் சரவணா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ப்ளீஸ் சார், உங்களுக்கு கொரியர் வந்து. யோ, என்ன ஆபீஸ் பாய் வேலையை விட்டு கொரியர் பாய் வேலையை சேர்ந்துட்டியா? அதுக்கு ரொம்ப அலையணுமேயா? யோ ரன்பீர், குடியா. என்ன கவர் இது? இந்த கம்பெனில இருந்தா என்னவா இருக்கும்? எஸ், காட் இட். டேய் என்ன கொரியர் இது? மறந்தே போயிட்டேன். டேய் சுந்தர், நான் யூகே போறதுக்கு முன்னாடி ஒரு 10 lakhs மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தேன்டா. அதை மறந்து போயிட்டேன்டா. இப்போ அது 25 lakhsக்கு மெச்சூர்ட் ஆயிருக்குடா. சூப்பர் பாஸ், சூப்பர் பாஸ். 25 lakhs? ஐயோ தள்ளியா ப்ரோ. ப்ரோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. நமக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுடா. இப்போதான் ஆபீஸ் பிரச்சனை சரியாச்சு, உடனே இந்த பணம் வேற வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய் சிவா, இந்த காசை வச்சு உடனே நம்ம கல்யாணத்தை முடிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்டா. என்ன சொல்ற? டேய், உன்ன மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லடா. எவன் எப்படி போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, உலகமே தலைகீழ உருண்டாலும் சரி, ஆனா நீ மட்டும் மீனாட்சி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். தம்பி பாஸ், நீங்க காரியத்துல கண்ணா இருக்கீங்க பாஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். டேய், அந்த மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறல ஏன்டா இவ்வளவு ஆர்வமா இருக்க? என்ன அது என் மீனாட்சி ப்ரோ. அப்பா ப்ரோ நான் மட்டும் கிடையாது, ட்ரூவா லவ் பண்றவங்க எல்லாருமே இப்படிதான். என்ன அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் சொல்றேன், அவ்வளவுதான். ப்ரோ நான் சொல்றது கொஞ்சம் கேள. நமக்கு 25 lakhs வந்திருக்கு. இதுல ஒரு 2-3 லட்சத்துல நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதே மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம கொஞ்சம் பணத்தை போடுவோம். நம்ம ஆபீஸே இழுத்து மூடிட்டா கூட இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நமக்கு பணம் வரும் இல்லையா? அதை வச்சு நம்ம பசங்க, அவங்களோட பசங்க, அவங்களோட பசங்க அப்படியே நம்ம ஜெனரேஷனே சந்தோஷமா இருக்கலாம். நீ என்ன சொல்ற? ஜெனரேஷன் சந்தோஷமா இருக்க. சரி டேய் குர்ரா, நான் சொல்ல வந்த விஷயத்தை எல்லாரும் ஒழுங்கா கேளுங்க. இங்க பார், நீ ரன்பீரை கூட்டிட்டு போ. ஃபர்ஸ்ட் இதுக்கு கேஷ் கிளைம் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கிளம்புங்க, எல்லாம் போய் வேலையை பாருங்க. கமான். அப்ப கல்யாணம் போடா. இல்ல கல்யாணம் சுந்தர் போ. ஓகே. செந்தில், மேடம். சரவணன் எங்க? டைனிங் ஹால்ல பாக்ஸ் பாக்ஸா பிரிச்சு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாக்ஸ் ஸ்வீட்டா? ஆமா மேடம், நிறைய ஸ்வீட் பாக்ஸ் வச்சிருக்காரு. நானே கெஞ்சி கூத்தாடி அதுல ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ, ஓகே, நீங்க போங்க. ஓகே. அடி பாவி, நீ என்ன காப்பாத்த வந்தியா இல்ல கட்டையில அனுப்ப வந்தியாடி? இந்த அடி அடிக்கிற. ஏண்டா ஐடியா சொன்னதுனா அனுபவிக்கிறது நீயா? டேய் டேய் போதும், டேய் போதுடா bro. டேய் விடுடா. இப்போ எதுக்கு நீ என்ன டா போட்டு கூப்பிடுற? பின்ன நீ அடிக்கிறது நான் பொம்பளை மாதிரி அடிக்கிற. போதும் சக்தி, விடு சக்தி. ஏய், நீனோ அதிமேதாவி மாதிரியும் நானோ அடி முட்டாள் மாதிரியும். அதான உண்மை. என்ன சொன்ன? இல்ல நான் சொல்ல, சிவா சார் தானே சொன்னாரு. அந்த சிவா என்னவோ ஞான பழ மாதிரியும் நான் என்னவோ ஞான சூனிய மாதிரியும் பேசிட்டு இருக்கான்.
நீனும் ஈன்னு இழிச்சுட்டு ஆமா போட்டுட்டு இருக்க. படிக்கும் போதே உன்னால சுயமா ஒரு கேள்வி கூட பதில் எழுத முடியாது. எப்பவுமே பக்கத்துல இருக்கிற பேப்பரை பார்த்தா நான் எழுதுவ. நீ ஐடியா கொடுத்தியா? உன்ன ஐடியா கொடுத்த மாதிரி நடிக்க சொன்னா இன்னும் நீயே கண்டுபிடிச்ச மாதிரி ஓவர சீனா போடுற. சக்தி 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 போதும் விடுமா சக்தி போதும் சக்தி. உன்னை கெஞ்சி கேக்குறேன், இதோட விட்டுரு. ஐடியா உன்னோடது, ஆக்கா என்னோடது, போதுமா? நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சக்தி 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 சொன்னா சக்தி போதும் சக்தி போதும் சக்தி ப்ளீஸ் சக்தி தயவு செஞ்சு என்ன விட்டுரு சக்தி. சரவணன், அச்சச்சோ, பாஸ் மாட்டிக்க போறோம். நீ எதுவும் சொல்லிடாத. என்ன நடக்குதுங்க? ஆ? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன்னை அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ண. ச்சே, நீ என்னை ஏமாத்திட்ட. யூ சீட்டிங் ஃபுல். சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார். இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல சார். ஆக்சுவலி இந்த ஐடியா ஷட் அப் சரவணன். ச்சே, இல்ல சார், இந்த ஐடியாவை ஷட் அப் ஐ சே. இல்ல சார், இந்த ஐடியாவை சக்தி என்னையா இந்த ஐடியா கொண்டு போய் நீ சக்தி கிட்ட சொல்லிருப்ப. அவ அத மொக்க ஐடியா வேற சொல்லிருப்பா. நான் உன்னை பாராட்டினேன்ல, அது அவளுக்கு பொறுத்து இருக்காது. அவ அப்படிதான்யா. அதனால உன்னை கூப்பிட்டு மிரட்டி இருப்பா. நீ வந்து அம்மா தாயை மன்னிச்சிடுன்னு கெஞ்சி இருப்ப. ச்சே. சார் ஒன்ஸ் அகைன் சொல்லுங்களேன். யோ, புரியலையா? இந்த ஐடியாவை போய் அவகிட்ட சொல்லியிருப்ப. அவ அத மொக்க ஐடியான்னு வேற சொல்லியிருப்பா. நான் உன்னை பாராட்டினதெல்லாம் அவளுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. உடனே உன்னை கூப்பிட்டு வச்சு மிரட்டி இருப்பா. நீயும் பயந்து போய் ஐயோ அம்மா தாயை விட்டுருன்னு கெஞ்சி இருப்ப. ஃபூல். சார் ஒன் மோர் சார். சரவணன், இது என்ன விஜய் பட ஓபனிங் சாங்கா? ஒன்ஸ் மோர் கேட்டுட்டு இருக்க? ஃபூல். சார், அப்போ நீங்க கையெடுத்து கும்பிட்டதுக்கு தான் திட்டிங்களா? ஆமாயா. அப்படியே போய் ஒரு பொண்ணு கிட்ட கை எடுத்து கும்பிட்டு கெஞ்சிட்டு இருப்பாங்க. இடியா. ஏய், இரு. அப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி நீ ஏதாவது காலில் விழுந்து கெஞ்சினியா? சேச்சே, நான் போய் எப்படி சார், அதுவும் ஒரு பொண்ணு கால்ல? சார், நான் உங்க ஃபேன் சார். என்ன சொன்ன? ஆமா சார், நான் உங்க ஃபேன் சார். நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்ததுக்கு என்னை கூப்பிட்டு அவங்க பாராட்டிட்டு இருந்தாங்க சார். அதுக்கு தான் நான் தாழ்ந்து பணிஞ்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொன்ன? அவ உன்னை கூப்பிட்டு பாராட்டினாளா? ஆமா சார். யோ, அதான் நான் உன்னை பாராட்டிட்டல. அப்புறம் என்ன உனக்கு? அது என் பாக்கியம் சார். பின்ன என்ன? அதை விட்டுட்டு பொண்ணுங்களோட, அதுவும் இவளோட அப்ரிசியேஷன்லாம் நீ எதிர்பார்க்கறனா? ஆமா சார், இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாது. யாராவது கொஞ்சம் அறிவா பேசினா போதும், அப்படியே அவன் பக்கம் சாஞ்சிருவாளுங்க. எக்ஸாக்ட்லி. இவங்களுக்கு மேக்கப் போடுற அளவு கூட மூளை இல்ல சார். பெர்ஃபெக்ட். கரெக்ட்டா இவங்க சொன்ன. பாராட்டுறாங்கன்னு ஈஸியா நினைச்சிட கூடாது சார். ரொம்ப போறாம பிடிச்சவங்க. குட். வெரி குட். நீ எப்போ இதே மாதிரியே இரு. ஓகே? ஓகே சார். இல்லனா இந்த பொண்ணுங்க நம்மள கால்ல போட்டு மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. சார், அவங்க காலை உடைப்பனே தவிர உதப்பட மாட்டேன் சார். வெரி குட். ஐ லைக் திஸ் ஸ்பிரிட். கீப் Thank you, திஸ் sir. ஆட்டிட்யூட். ஓகே? ஓகே சார். சரவணன், வாட் ஹேப்பன்? என்னாச்சு? சார், அடி ஒண்ணும் எல்லாம் இல்ல சார். பட்டுச்சா? நீங்க சொல்லிட்டு போனீங்களா, அப்படியே எமோஷன்ல அவங்க காலை போட்டு மிதிச்சிட்டேன் சார். என்னது, காலை மிதிச்சியா? ஆமா சார். ஆனா சவுண்ட் உன் சவுண்ட் மாதிரி கேட்டதே. சார், அது நீங்க எப்பவுமே பிரஷர்ல இருக்கீங்களா, அதனால தான் உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கோம் சார். நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். எமோஷன் ஆகலாம், பட் என் அளவுக்கு ஆகக்கூடாது. உனக்கு தான் பிரச்சனை. ஓகே சார். ஏண்டா அந்த ஆள் எமோஷனலே தாங்க முடியாது. இதுல ஓ எமோஷனல் வரியா? சாரிமா சக்தி, சாரி சக்தி, என்ன விட்டு சக்தி. ஐயோ, சக்தி 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 சக்தி. ஏன் சக்தி இவ்வளவு கோவமா இருக்க? ஏண்டா நான் கொடுத்த ஐடியால உன்னை புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு நிக்கிற. உனக்குலாம் சூடு சொர்ணியே இல்லையா? சோத்துல உப்பு தானே போட்டு சாப்பிடுற. ஏண்டா இவ்வளவு கேவலமா திட்டுற, அப்ப கூட சிரிச்சுக்கிட்டே நிக்கிற. இன்னும் நல்லா கேவலமா திட்டு சக்தி. நீ திட்டுறது அப்படியே எனக்கு பாட்டு கேட்கற மாதிரியே இருக்கு. திட்டு சக்தி. உன்ன அம்மா தாயே, என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னா இருந்தாலும் இப்படியே அடிப்ப. ஏய், சரி சரி, கோவப்படாத சக்தி. இப்படி ஒரு ஐடியா உனக்கு எப்படி தோணுச்சு? ரொம்ப சிம்பிள். கேள்வி எங்க தொடங்குதோ விடையும் அங்க இருந்து தான் கிடைக்கும். நாம தான் அதை தேடி போய் கண்டுபிடிக்கணும். வாவ், எப்படி சக்தி இவ்வளவு அறிவா பேசுற? எங்க இருந்து உனக்கு இவ்வளவு அறிவு வந்துச்சு? சக்தி, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எதுக்கு இங்க வேலை செய்யற? பேசாம நீ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிரு. நீ எம்டி, நான் பிஏ.
நீ காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நான் உன் பக்கத்துல இருந்து உன்னை பாத்துக்கிறேன் சக்தி. ஆரம்பிச்சிட்டியா? சக்தி, நான் உன்னை கேக்குறேன், சொல்றியா? என்ன? எல்லாத்துலயுமே சின்சியரா இருக்கிற நீ, உன்னை நான் 4 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மட்டும் நீ ஏன் காமெடியானா பாக்குற? இன்னைக்கு நான் சீரியஸா கேக்குறேன், உனக்கு என் மேல லவ் இருக்கா இல்லையா? இல்ல உனக்கு என்ன பிடிக்கலையா? சொல்லு சக்தி. லவ் இருந்தாதான் பிடிக்கணும்னு இல்ல சரவணா. எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனா உன் மேல எனக்கு லவ் இல்ல. சரி சக்தி, இப்போ உனக்கு லவ் இல்ல, எப்பவுமே எப்படி இருந்துட மாட்டல்ல? ஏன் சக்தி, என்னைக்கா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போற, அது ஏன் நானா இருக்க கூடாது? கண்டிப்பா இந்த விஷயத்துல முடிவு என்னோடதா இருக்காது. நீ முடிவு பண்ணாம வேற யார் சக்தி முடிவு பண்றது? ஏன் சக்தி, என்கிட்ட அப்படி என்ன குறை? இங்க பார் சரவணா, உன்கிட்ட குறையெல்லாம் எதுவும் இல்ல. என் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் என் வீட்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் என் முடிவு. ஏன் சக்தி? ஏற்கனவே எங்க அக்கா மீனாட்சி சுந்தர லவ் பண்ணதுனால நிறைய பிரச்சனைகளை நான் பாத்துட்டேன். ஒரு கட்டத்துல அவங்க சாகுற நிலைக்கு கூட போயிட்டாங்க. அப்பெல்லாம் எங்க அப்பாவும் அம்மாவும் நரக வேதனையை அனுபவிச்சுட்டாங்க. அதெல்லாம் என் கண்ணால பாத்துட்டேன். இங்க பாரு சரவணா, எங்க அம்மா அப்பா யார சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் நான் கழுத்தை நீட்டுவேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் கல்யாண முடிவுங்கிறது என் வீட்டோடது, என்னோடது இல்ல. தயவு செஞ்சு நீ போய் வேலையை பார்ப்போம். சக்தி, இதான் உன் முடிவா? ஆமா, போய் வேலையை பார்ப்போம். அப்படியா? ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்பவே இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் நான் போய் சொல்ல போறேன். அப்புறம் இங்க பாருங்க, நீங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நீங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் பாயாசம் ரெடி பண்ணி வச்சிடுறேன். சரியா? சரி மீன்குட்டி. சரிங்க, பாய். கடவுளே, தினமும் நான் உனக்கு பூஜை பண்றேன். என் வேண்டுதலை நீதான்ப்பா நிறைவேற்றி வைக்கணும். சிவா குடும்பம் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும் சாமி. ஏமா சுபத்ரா, எங்க உன் புருஷனை காணோம்? தெரியலையேம்மா, இங்கதான் இருந்தாரு. எங்க போனாருன்னே தெரியலையே. ஆட நீ வேற, அவர் ஏதாவது ஜாதகாரனை பார்த்துட்டு புது பிரச்சனையோட வந்து நிக்க போறாரு. பாட்டி, ஆரத்தி எடுத்துக்கோங்க. பூஜை பண்றதுக்கும் ஆரத்தி காட்டுறதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குது. கண்ட நேரத்துல இல்லாம பூஜை பண்ணி ஆரத்தி காட்டுவாங்க. என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாளோ உங்க அம்மா. இல்ல பாட்டி, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதுக்காக தான் சாமி கும்பிட்டு ஆரத்தி கொண்டு வந்தேன். நல்ல விஷயம் நடந்தா நீ கும்பிட்டுக்க, அதையும் என்கிட்ட கொண்டாந்து காட்டுற. பாட்டி, இது நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம் பாட்டி. என்ன விஷயம்? பிசினஸ்ல இருந்த பிரச்சனைக்கு ஒரு சின்ன தீர்வா பிசினஸ்க்காக அவங்க டெபாசிட் பண்ணியிருந்த பணத்துல இருந்து கொஞ்சம் பணம் வந்திருக்குன்னு இப்பதான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவர் என்ன? எவரு? சுந்தர் தான். அப்போ உனக்கு தான் முதல்ல போன் பண்ணி சொல்லியிருக்கான். ஆமா பாட்டி. செத்து போன கொடிக்கு கொம்பு கிடைச்சா அத புடிச்சுக்கிட்டு ஏறுற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் முந்தானியில முடிஞ்சு வச்சுக்கிட்டேன்னு சொல்லு. அந்த காலத்துல எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு எது தெரியுதோ இல்லையோ, வளைச்சி போடுறதுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காளுங்க. பாட்டி, ஆரத்தி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பாப்பா. அத்தை, நீங்களாவது எடுத்துக்கோங்க.
சுபத்ரா பாத்தியாமா, உன் பையன் உன்கிட்ட கூட சொல்லல, முதல்ல அவகிட்ட சொல்லியிருக்கான். இப்பவே உன் பையனை அவ எப்படி முந்தானியில முடிஞ்சு வச்சிருக்கான்னு பாத்தியா?